ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோவில் மஷ்ரூம் கிரேவி பற்றி சொல்லியிருப்பேன். அதோட ஃபுல் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சொல்கிற குவான்டிட்டி 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் குடமிளகா ஒன்று, சிகப்பு குடமிளகா ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சிகப்பு குடமிளகாயும் மஞ்சள் குடமிளகாயும் விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. குடமிளகா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டுட்டு வரும். ஸோ அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அது சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இது ட்ரை கிரேவியாக தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா சுருள வெந்து வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை அப்படியே நீங்கள் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்து விடலாம். ப்ரெட்டில் கூட நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரி கூட கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி லஞ்சுக்கு அந்த மாதிரி தான் வச்சு கொடுத்து விட்டேன். சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணேன். சப்பாத்தியும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செப்டம்பர் 3 எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள். எங்கள் அப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வெங்கடேஷ் அண்ணாவுக்கும் பிறந்தநாள், அவங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் எப்போவுமே சப்பாத்தி செஞ்சேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சப்பாத்தி செஞ்சு வச்சுருவேன். ஸோ தட் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துர்லான்னு. அன்றைக்கி குடமிளகாயெல்லாம் இருந்ததுனால குடமிளகாயெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.